வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த கரூரில் சென்ற 29ஆம் தேதி சென்ற மாதம் நடந்த சம்பவத்தை பற்றி பல்வேறு விசாரணை அமைப்புகளும் ஒன்மேன் கமிஷன் ஆகியவை விசாரித்துக் கொண்டிருந்தாலும் உங்களது தெளிவான சிந்தனைக்கு மூன்று கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறையின் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அதில் ப்ரிலிமினரியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸஸாக க்ரௌட் கூடும்போதே அந்த க்ரௌடை அந்த டிசாஸ்டர் சைட்டுக்கு கன்வெர்ஜ் ஆக, அதாவது அங்கு செல்ல அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சபரிமலை அந்த துயரச் சம்பவத்தை விசாரித்த ஜஸ்டிஸ் சந்திரசேகர மேனன் அவருடைய விசாரணை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த மாதிரி ஸ்டாம்பீடுக்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி சொல்லும்போது ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி ஃபர்ஸ்ட் கோஸ் டு த ஸ்டேட். அதாவது மாநில அரசுக்கு முதல் பொறுப்பு உண்டு. மாநில அரசு பொதுவெளியில் வரும் ஒவ்வொரு பொதுமக்களின் உயிரையும் காக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு. அப்படின்னா ஆர்கனைசர்ஸ்க்கு இல்லையா? நிச்சயமா ஆர்கனைசர்ஸ்க்கு உண்டு. தே கம் செகண்டரி, பட் த பிரைமரி டியூட்டி when the police fails to take action, this kind of disaster happens. 3 நாக்பூர் போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் சிங்கால், அவரோட மொழி நேம் ரவீந்தர் சிங்கால். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர்னோட என்டையர் வீடியோவை பார்த்துருக்காரு, அல்லது கரூர்னோட கிரௌடை பார்த்துருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, கரூர்ல ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 7 பேர் இருந்தாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 4 பேர் இருந்தால் மட்டுமே மேனேஜபிள் கிரௌட். 5 பேர் இருந்தால் ஹை ரிஸ்க், 6 பேர் இருந்தால் மிக ஹை ரிஸ்க், 7 பேர் இருந்தால் டேஞ்சர். அப்போ கரூர்ல இந்த மாதிரி 7 பேர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு, அது 7 பேர் அல்லது அதுக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ தட் பிகேம் ரிஸ்கின்னு சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் எப்படி தடுக்கலாம்? இன்றைய நவீன உலகில் வழிவகைகள் இல்லையான்னா, அதுவும் அதே கமிஷனர் ஆஃப் போலீஸ் நாக்பூர் என்ன சொல்றாருன்னா, அவங்க காவல்துறையில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரோனும், கேமராஸ், ட்ரோன்ஸ், தென் ஏஐ அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அனாலிட்டிக்ஸ் வாங்கி அதனோட எச்சரிக்கையை பொறுத்து அந்த கூட்டத்தை கையாண்டார்கள் என்று கூறுகிறார்கள். அப்போ சுருக்கமாக சொன்ன, தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஒப்பாக கோரப்பட்ட காவல்துறை, அதுல எல்லாம் இந்த ஃபெசிலிட்டி இல்லையா அப்படின்னா தெரியல. அதை உயர் காவல்துறை அதிகாரிகள் தான் விளக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது, ஆர்கனைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பஸ்ஸை ஒரு எண்டில் நிறுத்தாம முன்னாடி பின்னாடியும், அதாவது எமர்ஜென்சிக்கு எந்த வாகனமோ எந்த உதவிகளோ வர இயலாத நிலையில் அதை நிறுத்தினது. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கும்போது காவல்துறையினோட அட்வைஸ் கேட்டு இருக்கலாம். காவல்துறையும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தில் எப்படி பெரம்பலூரில் மற்ற இடங்களில் சொன்னார்களோ அதை உண்மையாகவே ஒரு முன்னெச்சரிக்கை செய்திருக்கலாம். ஆனால் இவற்றை பற்றி இப்போது ஆராய விரும்பவில்லை. நான் கூறிய 3 கருத்துக்களும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன சொல்லுது, ஜஸ்டிஸ் சந்திரசேகர மேனன் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி யாருக்குன்னு சொல்லியிருக்காரு, இதை எப்படி தடுத்திருக்கலாம் என்று ஒரு காவல்துறை நிபுணத்துவம் பெற்ற அதிகாரி கூறிய 3ஐயும் உங்களது கவனத்திற்கும் சிந்தனைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.